ஏடிஎம் கொள்ளையர்களை மடக்கி பிடித்த போலீசாருக்கு கிடைத்த அமோக வரவேற்பு. காவல்துறையினருக்கு குவியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மாலை மரியாதையுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்ட தருணம். கேரள மாநிலம் திருச்சூர்ல இருக்கிற ஏடிஎம் கொள்ள அடிச்சுக்கிட்டு கண்டெய்னர் லாரி மூலமா தப்பிச்சு போக முயன்ற கொள்ளையர்களை நாமக்கல் மாவட்டம் வெப்படை பக்கத்துல இருக்கிற காவல்துறையினரால துப்பாக்கி சூடு நடத்தி பிடிக்கப்பட்டு கொள்ளையர்கள் தாக்கப்பட்டதுல குமாரபாளையம் காவல்துறை ஆய்வாளர் தவமணி, மல்லசமுத்திரம் உதவி ஆய்வாளரான ரஞ்சித் குமார் இப்படி 2 பேரும் மருத்துவமனையில இருந்து சிகிச்சைக்கு அப்புறமா வீடு திரும்பி இருக்காங்க. அவங்களுக்கு நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் தலைமையில பொதுமக்கள் ரொம்ப சிறப்பான வரவேற்பு அளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி பலரையுமே இதை பாராட்ட செஞ்சிருக்கு. கண்டெய்னர் லாரி மூலமா தப்பிக்க பார்த்த இந்த கொள்ளையர்களை சடார்னு மடக்கி பிடிச்ச போலீசாருக்கு பல பேர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குவிச்ச வண்ணமா இருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாத்தூர்ல திடீர்னு வெடிச்ச பட்டாசு ஆலை கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களை அச்சத்துல உறைய வச்சிருக்கு. 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்கக்கூடிய அறைகள் இடிஞ்சு முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கு. தீய அணைக்க மீண்டும் பட்டாசுகள் வெடிச்சு தீயணைப்பு துறையினரே திணறிட்டு வராங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய முத்தால் நாயக்கன்பட்டியில பட்டாசு ஆலை ஒண்ணு இயங்கிட்டு வந்திருக்கு. இந்த ஆலையில எக்கச்சக்கமான பணியாளர்கள் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் திடீர்னு எதிர்பாராத நேரத்துல மருந்து கலவை தயாரிக்கும் போது திடீர்னு அங்க வெடி விபத்து ஏற்பட்டதா கூறப்படுது. வெடி விபத்து ஏற்பட்ட உடனே அங்கிருந்த வெளிமாநில பணியாளர்கள் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பட்டாசு ஆலை முழுக்கவே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. பட்டாசு வெடிக்கக்கூடிய சத்தம் நிக்கவே இல்லையா. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதனுடைய அதிர்வலைகள் தென்பட்டதா கூறப்படுது.